இந்த பிள்ளை கூட தூக்கி வச்சு வந்துடுச்சு சார். பக்கத்துல தான் சார் போட்டு படுத்துதான். நான் 3 நாள் ஆகுது. என்னதான் நடவடிக்கை கிடைக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அந்த பிள்ளை பால் குடிச்சுதா குடிக்கிறாரு சார். இந்த பிள்ளை நைட்டு அழுவும் சார். நைட்டு அழுதுட்டு தான் சார் நான் நைட்டெல்லாம் முழிச்சுட்டேன் சார். இப்போ இந்த இடையில முழிச்சு 4 மணிக்கு 3 மணிக்கு எந்த பால் தான் சார் கொடுத்துட்டு உட்காந்துருப்பேன் நான். என் பிள்ளை எனக்கு வேணும் சார். என் பிள்ளை எனக்கு வேணும். கேஸ் கொடுத்தது நம்ம பிள்ளைய காட்டணும், நம்ம பேர பிள்ளைய காட்டணும். கேஸ் கொடுத்தோம், நம்மளே உட்கார வச்சிருக்காங்களா 6 மணிலேருந்து. பின்னாடி பெரிய பையன் அம்மா வயிற்று வலிக்குதும்மா வெளியே வருதுமானதுக்கு அப்பயும் விடல சார். அவங்க எனக்கு மனசு அன்னைக்கு வேதனையே போயிடுச்சு சார். என் பிள்ளை இல்லாம நான் இருக்க முடியாது சார். இப்ப நான் சாவதான் சார் போனேன். எனக்கு வந்து மாமா பையனோட பழக்கமாச்சு சார். பழக்கமாகி இப்போ மாதமாக வந்து இப்போ வீட்டில் தான் சார் நான் இருந்தேன். அவங்க வீட்டிலாம் இல்லை, நான் எங்கள் வீட்டில் தான் சார் இருந்தேன். கேஸ் போட்டு அந்த பையன் ஜெயிலில் இருக்காங்க சார். அந்த பையன் என்ன சொன்னாங்க, என் குழந்த தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பையன் அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் தான் யாரும் ஒத்துக்கலை சார். அதனால் டெஸ்ட் எடுக்கணும் அவங்க நடன்னு சொல்லிட்டாங்க சார். அதுலேருந்து எங்கள் வீட்டில் தான் சார் நான் இருந்தேனே. பாப்பா வச்சுக்கிட்டு மாதமாக இருந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் தான் சார் எங்கள் வீட்டில் தான் சார் எல்லோரும் பார்த்துட்டாங்க என்ன. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க சார். இந்த கேஸ் நடந்ததுலேருந்து இப்போ பாப்பா எல்லாம் பேசுவாங்க சார். நான் இப்போ வந்து இப்போ குழந்த பிறந்து 1 மாதம் தான் ஆகுது. நேற்று தான் சார் 1 மாதம் ஆகுது. நான் போலீஸ்லேருந்து வந்து மச்சம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு, குழந்தைக்கு எனக்கு தான் மச்சம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. இது டெஸ்ட் எடுக்க கூப்பிடுவாங்கன்னு தான் சொல்லிட்டு போயிடுவாங்க சார். பாப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் சார் பாப்பா காணாம இருந்துச்சு. நான் வந்து பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு 9:40 மணி மூச்சு தான் சார் இருந்தேன். பாப்பா பால் ஆற்றி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. எங்கள் வீட்டில் சர்வீஸு கரண்ட் இல்லை சார். பாப்பா வந்தானே பால் கொடுத்து பாப்பா இந்தானே தூக்கி போட்டு எனக்கு இடுப்பு வலின்னு திரும்பி பார்த்தேன் சார். நான் பாப்பா வந்து எங்கள் உள்ளார ஒரு ஆள் வந்து தூக்குனாங்க. சரி என் அண்ணன் தான் தூக்கிட்டு போய் கொஞ்சான்னு நினச்சிக்கிட்டு பாடியாக இருந்தாங்க அவங்க. சரி அண்ணன் தான் தூக்கிட்டு போய் கொஞ்சிறான். ஏன்னா மதியம் வந்து என் அண்ணன் வந்து பாப்பா கொஞ்சிட்டு இருந்தான். மதியம் வந்து கொஞ்சிட்டு இருந்தான். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து தேவமங்கலம் போயிருந்தான். அவனை தீ மிதிக்க போயிருந்தான் அந்த தம்பி. எங்கள் அண்ணன் போயிட்டு நான் நாளைக்கு காலைல தாம்மா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் எங்கள் அம்மாட்ட. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னடாது அண்ணன் வந்து நாளைக்கு காலைல தானே வரேன்னு சொல்லிட்டு போனான், இப்போ வந்து தூக்கிட்டு போகிறானே. சரி அம்மா வந்துருக்க மாட்டேக்கான். சவுண்டு வந்து கேட்டு சார், நடந்து போன சவுண்டெல்லாம் கேட்டு சார். சரின்ட்டு அந்த யோசனையிலே படுத்திருந்தேன். டக்குன்னு எனக்கு தூக்கம் வந்ததில் தூங்கிட்டேன் சார். நான் அசலில் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியல எனக்கு. அப்போ வந்து பாப்பா எங்கன்னு கேட்கும் போது தான் எனக்கு தெரியுது பாப்பா காணும். நான் ஏரியெல்லாம் பின்னாடியெல்லாம் தேடி வந்தேன் சார். தேடி வந்துட்டு அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு போலீஸ் வரந்து அவங்கெல்லாம் வந்து விசாரித்தாங்க. இப்போ 2 நாளாக என் பாப்பா காணும். பாப்பா உசுரோட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு அந்த பையன் பாப்பா யார் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னா எனக்கு அந்த குடும்பத்து மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா டெஸ்ட்டு ஒன்றா வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க சார். டெஸ்ட்டு ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் தம்பிக்கு ஒன்றை கட்டி கொடுக்க மாட்டேன்னு அந்த உத்தரவாதி பையன் 2வது பையன் தான் சார் சொன்னாங்க. அவங்க அப்பாவும் சொன்னாங்க சார். இப்போ கட்டி கொடுக்க மாட்டேன் தான் சார் சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் குழந்தை ஒன்றா இருந்தால் நான் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம் சார். எனக்கு இப்போ நியூஸ் வருது சார். குழந்தை ஒன்றா இருந்து நான் கட்டி கொடுக்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாலாம் போய் பேசிக்கிறாங்களாம் சார். ஃபஸ்ட்டு கேஸு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா கேட்கட்டாங்க சார். அப்போ வந்து என் பிள்ளை தான் கிடையாது, கொஞ்சம் ஜாதியும் பார்க்குறாங்க சார். அவங்க படையாச்சு நாங்கள் இல்லை சார். அதனால் கொஞ்சம் ஜாதியும் பார்க்குறாங்க சார். எனக்கு என் பிள்ளை வேணும். அவன் கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிடலாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிள்ளைய மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா இப்போ 1 மாதத்து பிள்ளை தான். அது தூக்கிட்டு போய் இதோட 3 நாள் ஆகுது. 3 நாளாவது என் பாப்பா பால் குடிக்காமல் என்ன பண்ணுதுன்னே தெரியல. என் பாப்பா வேணுங்க. இந்த பாப்பா தான் தூக்கி தலைப்பட்டில் போட்டுட்டு இருக்கு. எங்கள் அம்மா தான் தூக்கி கொஞ்சம் அன்றைக்கி நைட்டு தான் சார் என் பாப்பாவை கொஞ்சினாங்க. கொஞ்சம் பட்டி விட்டு கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஏழையில் எங்களை தான் வந்து விசாரிக்கிறேன். ஆனால் அவங்க குடும்பத்தில் என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் தான் வந்து விசாரிக்கிறாங்க.
நாங்கள் இப்போ அவங்க மேலே சொல்கிறோம், அவங்க தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமா என்ன இது தெரியல சார். நான் 2 நாள் ஸ்டேஷன் போல் இன்றைக்கி தான் போனேங்க சார். நான் அவங்க மேலே போய் குடும்பத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தில் விசாரிச்சாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் 3 டைமும் இது கோர்ட்டு முடி நான் போயிட்டு வந்தேன் சார். கோர்ட்டு முடியும் கோர்ட்டு ஒரு டைம் போயிட்டு வந்தேன், செந்துரை ஒரு டைம் போயிட்டு வந்தேன், அரியலூருக்கு ஒரு டைம் நான் போயிட்டு வந்தேன் சார். நான் அங்கே இது ஏமா நீ மாசமாக இருக்கும் போது அழையிற அப்படின்ட்டு அவங்களே கவர்மெண்ட் வெஹிக்கிள் போட்டு அவங்களும் பார்த்துருக்காங்க சார். இப்போ வந்து எனக்கு சந்தேகம்னா அந்த உத்தரவாதி பையன் 2வது பையன் மேலே தான் சார் சந்தேகமா. ஆனால் நாங்கள் அப்போ குறி கேட்டோம் சார். நான் அதனால தான் சார் கொஞ்சம் திருப்தியாக நான் இருக்கேன். என் பிள்ளை வந்து இந்த சைடில் மேற்கு சைடில் தான் சார் இருக்கேன், உசுரோடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அதனால தான் சார் 2 நாளாக எனக்கு தண்ணி ஓடிச்சு சோத்துன்ட்டு உட்காந்துருக்கேன். நான் என் பிள்ளை உயிரோடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். எனக்கு என் பிள்ளைய கொடுத்தா போதும் சார். எனக்கு அவன் கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணிடலாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய மட்டும் கொடுத்தா போதும் சார். எனக்கு என் பிள்ளைய மட்டும் கொடுத்தா போதும் சார். எனக்கு என் பிள்ளை இல்லாமல் நான் இருக்க முடியாது சார். இப்போ நான் சாவதான் சார் போனேன். நான் எங்கள் அம்மா தான் சார் என்னை தடுத்து வச்சுருக்கேன். அப்போ என்னால் முடியல சார். நான் செத்துருவேன் சார். என் பிள்ளையால நாளைக்குள்ளே என் பிள்ளை வரலன்னா நான் செத்துருவேன் சார். என்னால் முடியல சார். என்ன பிள்ளை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சார். ஏற்கனவே ரொம்ப அவமானப்பட்டு நான் மாசமாக இருக்கும் போது என் பிள்ளை இல்லாமல் அவமானப்பட்டு இருந்தேன் சார். நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.